நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டரும் சரி, அதே மாதிரி ஆர்பிஐ கவர்னரும் சொன்ன விஷயம் என்னன்னா, இது வந்து ருப்பியோட டிப்ரிசியேஷன் கிடையாது, டாலரோட ஸ்ட்ரென்தனிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ருப்பீஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு அடி வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் மேஜர் அடி. ஒரு மைனஸ் இருந்தால் ஒரு ப்ளஸ் இருக்க தான் செய்யும். யாருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க. என்னென்னா கூட்ஸ் மட்டும் கிடையாது, ஐடி சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐடி கம்பெனிஸ் கூட இது ப்ளஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம எங்கே பார்த்தாலும் நிறைய பேர் பேசுகிறது என்னென்னா, இந்தியன் ருப்பீஸோட டிப்ரிசியேஷன். என்னன்னா இந்தியன் ருப்பியோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்குது, மதிப்பு கம்மியாகிட்டே இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டாலரோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் வந்துட்டு நிறைய இப்போ நம்ம பார்க்குறதும் சரி, நிறைய நியூஸ் ஷேர் மார்க்கெட்டும் விழுறதுக்கான ரீசன் அப்படின்ற மாதிரி இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எதுலேருந்து எது வரைக்கும் பார்க்க போகிறோன்னா, இதனால் என்னென்ன பாதிப்பு இருக்குது, யார் யாருக்கு பாதிப்பு இருக்குது, இதனால் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எங்கெங்கே பண்ணணும், எங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துடலாம், ட்ரேடிங்க்கு இது நல்ல டைமா அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு டீட்டெயில் கேஸ் ஸ்டடியாக தான் இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், இந்தியன் ருப்பீஸோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே இருக்குது. இது ஏன் கம்மியாகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் ருப்பீஸோட வேல்யூ கம்மியாகல, யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. First of all, I would look at it as not rupees sliding. I will look at it as டாலர் ஸ்ட்ரென்தனிங். ஓகே, அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுதோ, இந்தியன் ருப்பி வந்து வேல்யூ கம்மியாகுதோ, ஆனால் நம்ம பார்க்கும்போது யூஎஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இது வேல்யூ வந்து கம்மியாகிட்டே தான் இருக்குது நாளுக்கு நாள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 ரூபா வரைக்கும் ஆல் டைம் ஹை அடிச்சிருச்சு. இப்போ வந்து 87 ரூபா கிட்டே இருக்குது. இப்போ ஃபினான்ஷியல் மினிஸ்டர் மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ கவர்னரும் இதே தான் சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்தியன் வேல்யூ இது அப்படியே தான் இருக்குது, என்னன்னா இது யூஎஸோட டாலர் தான் ஏறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த யூஎஸோட டாலரோட வேல்யூ ஏறதுனால ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக அடி வாங்க. ஏன்னா என்னதான் இந்தியா வந்து ஒரு க்ரோயிங் கண்ட்ரியா இருந்தாலும் சரி, இதுல வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் சரி, மக்கள் வந்து எதுக்கு போவாங்கன்னா யூஎஸ்க்கு தான் போவாங்க. அதை நான் ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடறேன். இந்த இடத்துல சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக லெட்ஸ் சே நம்ம வந்து 1 லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். நீங்க வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. நீங்க யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வரதுனால என்ன பண்றீங்க, இந்த 1 லேக் ருபீஸை வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா 80 ரூபாய்க்கு நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க யூஎஸ் டாலரில் பார்க்கறதுக்காக. லட்சே 1 லட்சத்தை நம்ம 80ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும், அன்னைக்கான ரேட்டுக்கு நான் சும்மா போட்டு காமிக்கிறேன். 1 லட்சம் டிவைடட் பை 80 போட்டோன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா $1850. அப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டராக இந்தியாவுக்குள்ளே வரீங்கன்னா 1 லட்சம்ன்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, $1250 கிட்ட எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. $1250 தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி 1 லட்சமாக கன்வெர்ட் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் என்ன பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த 1 லட்சம் உங்களுக்கு நாளடைவில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஏன்னா 10,000 உங்களுக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 10,000 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராஃபிட் கொடுத்தது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,10,000 டிவைடட் பை $80. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் சார்ஜ் எல்லாமே இருக்கும். அதில் நம்ம $80ன்றது $81 கூட நீங்கள் போட்டுக்கலாம். லட்சே கன்வெர்ட் பண்ணி இல்லை ப்ரைஸ் அன்றைக்கி கொஞ்சம் ஏறிடுச்சு, $80 இருந்தது அன்றைக்கி ஏறிடுச்சு, இல்லை நார்மலாக இருக்குது $80 இருக்குன்னா என்ன நிலமையில இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா $80 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டாலரோட வேல்யூ மட்டும் இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கொடுத்துருக்கு உங்களுக்கு, 80ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா $1375. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னா இதுலேருந்து இதில் பார்க்கும்போது $125 கிட்ட மார்க்கெட் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. என்னென்னா கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. லெட்ஸே இதே கணக்கில் இப்போ $80 இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல $80 இருக்குன்ட்டு, அந்த $80 பதிலாக மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா இப்போ இருக்க கணக்குப்படி லெட்ஸே $85 வந்துச்சுன்னு, இப்போ $88 கிட்ட இருக்குது. நான் சும்மா ஒரு கணக்குக்காக சொல்கிறேன், $85 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதே 1,10,000 85ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு எவ்வளோ வருது பாருங்க, $1,294 வருது. அப்போ இதுலேருந்து இது பார்க்கும்போது $44 தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, என்னதான் ப்ராஃபிட் வந்தாலும் சரி, ஆனால் இந்தியன் ருப்பீஸோட வேல்யூ கம்மியானதுனால அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் எந்த ஒரு பலனுமே கிடையாது. அப்போ என்ன யோசிப்பாங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னால், யூஎஸ்லேருந்து இங்கே வரத்துக்கு யூஎஸ்லேயே நான் போட்டு பண்ணேன். ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் சார்ஜ் எதுவுமே இருக்காது. முன்னாடி வந்து யூஎஸ் வந்து அவ்வளோ பெரிய க்ரோத் இல்லை, கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக இருந்ததுனால தான் நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணல. இப்போ யூஎஸ்ஏ திருப்பி ட்ரம்ப் வந்து பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு. யூஎஸ் பார்க்குறோம், மார்க்கெட் எல்லாமே மேலே போயிட்டுருக்கு. அப்போது என்ன யோசிப்பாங்கன்னா, நான் எதுக்கு கன்வர்ஷன் சார்ஜ் பண்ணி இதை பே பண்ணி இதில் நான் என் சொந்த கண்ட்ரிலே என்ன பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க. இதை வந்து நம்ம ஃபினான்ஷியல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நேற்றோட இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. FIIs and the retail investors. It is true, and I thought you were
implying it in your question itself that FIIs also go out when they're able to in a position to book profits. அதனால தான் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல மட்டும் ஏன்னா ஓப்பன் ஆகி ஒரு 45 நாள் கிட்ட தான் இருக்கு. 47 நாள் இந்த வருஷம் 2025ல மட்டும் கிட்டத்தட்ட 1,00,000 லேக் க்ரோஸ் கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, செல் பண்ணிட்டு FIIs எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் செல்லிங் தான். ப்ராஃபிட் புக்கிங் சொல்றாங்க. இன் கேஸ் இது ப்ராஃபிட் புக்கிங்கா இருந்தா கரெக்ஷன் வந்துட்ட பிறகு திருப்பியும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. வந்தாங்கன்னா திருப்பியும் இங்கேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஜம்ப் கொடுக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு FIIs திருப்பி வராங்க. FIIs திருப்பி வரலன்னா கூட பரவாயில்ல. லோ ப்ரைஸில் இருக்கிறதுனால உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸருக்கு கேட்டு நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுமோ நிஃப்டி பேஸ் பாருங்க, அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதில் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே சீப் ப்ரைஸ். நம்ம மக்களோட மென்டாலிட்டி என்னன்னா, மேலே போயிட்டு இருக்கும்போது எப்போ கீழே வரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் கீழே வந்துட்ட பிறகு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இல்லை உங்களுக்கு பயமா இருக்கு ஷேர் மார்க்கெட்டில், ஐயோ இது விழுந்தது இன்னும் விழ போகுது அப்படின்னு ஒரு பயமா இருந்துச்சுன்னா இன்னொரு ஆப்ஷன் கோல்டு. இதுதான் நம்ம எப்போதுமே சொல்றது. கோல்டு ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ண முடியலன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியனோட வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கனால உங்களுக்கு எதோட ப்ரைஸ், கோல்டோட ப்ரைஸ் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. 8,000 இது அப்படியே போச்சுன்னா 10,000 கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு கிராமுக்கு. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நான் கோல்டு வாங்க முடியுமோ வாங்கி வச்சுட்டே இருங்க. கோல்டும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். சரி, சாமானிய மக்களுக்கு நம்மளுக்கு இதனால் எதுவும் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு ருப்பீஸோட வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கனால நாளைக்கு நம்ம ஒரு ஃபாரின் ப்ராடக்ட் வாங்குறோம். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம $1 கொடுத்து ஒரு பொருளை ஃபாரினில் வந்து $100 கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு இருந்தபோது $85 இருந்துச்சுன்னா அப்போ நம்ம எவ்வளோ கொடுத்துருப்போம், 8,500 கொடுத்துருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா 89 அந்த மாதிரி 90 வரைக்கும் வந்துச்சு. $5 ஏறிச்சுன்னா அப்போ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபாரினோட ப்ராடக்ட் வாங்கினா ஒரு $500 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது யார், சாமானிய மக்கள் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஎஸ்லேருந்து வருது. ஏன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் இந்த இது டேரிஃப் பற்றிலாம் பேசியிருப்போம். நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணுறோமோ அதை காட்டிலும் இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோம். இம்போர்ட் எங்கேருந்து பண்ணுறோன்னா யூஎஸ்லேருந்து ஆயிலெலாம் நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதனால் அதுக்கு ஆயிலுக்கான விலையெல்லாம் கொஞ்சம் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதனாலனா யூஎஸோட டாலர் ஏறதுனால உங்களுக்கு ஆயிலோட விலை ஏறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் எந்த ஒரு செக்டாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் செக்டார்ஸுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைம். எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி இம்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் அடி. ஏன்னா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதை நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வந்துட்டு யூஎஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏற்கனவே டீலிங்லாம் பேசி வச்சுருப்பாங்க. என்னன்னா நான் பொருள் அனுப்புகிறேன், அதுக்கு வந்து இந்த பொருளுக்கு $1, லட்சே தக்காளி அனுப்புகிறாங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இல்லை ரைஸ் கூட அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம். 1 கிலோவுக்கு எனக்கு $1 வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 கேஜிக்கு எவ்வளோ, $1 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த $1 எவ்வளோ இருந்துச்சு, $80 அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $85 இருக்குது. அவங்க இன்னும் $1 தான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் நம்ம காசுக்கு வரும்போது அது என்ன ஆகுதுன்னா $5 எக்ஸ்ட்ரா வருது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? என்னன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க யூஎஸ் வந்து அவங்க கணக்குப்படி $1 கொடுக்குறேன்னு சொன்னால் $1 தான் கொடுப்பாங்க. அதை கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ இது ஏறினதுனால யாருக்கு இது ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ப்ளஸ் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் சர்வீசஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ், அவங்களுக்குலாம் இது மேஜர் இது தான். ஏன்னா அவங்க வந்து இதே மாதிரி தான் ஒரு $1000 ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், $1000 இன்ட்டு $5 போட்டிங்கனாலே அதுலேயே உங்களுக்கு $5000 வந்துடும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, $5000 சம்பாதிக்கிற மாதிரி வரும். இதுவே நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியாக எடுத்திங்கன்னா அப்போது ₹1,00,00,000 அவங்க டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட அவங்க $1,00,000 $2,00,000 வரைக்கும் ரெவன்யூ வந்து யாருக்கு அதிகமாகும், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக என்ன ஆகணும், கொஞ்சம் ரெவன்யூ அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனால் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த சான்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கும்போது இது பெரிய பாதிப்பாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நார்மல் இதில் பார்க்கும்போது பெரிய பாதிப்பு இருக்காது. டாரிஃப் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் அதிகமாக போடுறீங்க, யூஎஸ் ப்ராடக்ட் மட்டும் அதிகமாக போடுறீங்க, அது மட்டும் எங்ககிட்ட இருந்து பொருளை நிறைய வாங்குறதும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எவ்வளோ டாரிஃப் போடுறாங்கன்னா இந்தியாவில் மட்டும் மோட்டார் சைக்கிளுக்கு வந்து 100% கிட்ட போட்டிருக்காங்க டாரிஃப். ஆனால் இங்கேருந்து போகிற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2.4% தான். இப்போ $1,00,000 ஒரு பைக் இருக்குன்னா $2,400 தான் அவங்க டேக்ஸ் வாங்குறாங்க. நம்ம வந்து $1,00,000 பைக்குக்கு $1,00,000 டேக்ஸ் போட்டு $2,00,000 ஆகுது நம்மளோட கண்ட்ரியில். அதனால தான் அவர் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கிறனால பிஸ்னஸ் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பாதிப்பு இருக்க தான் செய்யும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் லோ ப்ரைஸில் இருக்குது, பார்த்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர் கேட்டு தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்,
யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம எப்போதுமே சொல்ற மாரி கோல்ட மட்டும் எப்போதுமே மறக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ லோ பிரைஸ் வருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால வாங்க முடியுமோ, தாராளமா வாங்கி வச்சுட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சு இது புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். என்னதான் வேல்யூ கம்மியானாலும் சில கண்ட்ரீஸ்க்கு இப்ப சைனாலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரியா இருக்கிறனால, அவங்களுக்கு வந்து இது நல்ல யூஸ் தான். இது என்ன பண்ணுவாங்க, டிப்ரிஷியேட் பண்ணுவாங்களாம். அவங்க வேணுன்ட்டே பண்ணி எக்ஸ்போர்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் மெருகேத்துவாங்க. அந்த மாரி கண்ட்ரீஸ்லாம் இருக்கு. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா இம்போர்ட் இருக்கனால, கொஞ்சம் பார்த்துக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ் கூட நீங்க என்ன பண்ணலாம், பார்த்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி நான் உங்கள அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.